அவர்களது அரசு என்றென்றும் நிலைக்கும். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அவர்களது அரசு, புனிதர்களோடு சேர்ந்து இறைவன் வாழுகிற அந்த அரசு தான் என்னைக்கு நிலைச்சு நிற்கும். இயேசு கிறிஸ்து வந்து பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு சென்ற பிறகு இந்த பூமியிலே அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும் சொல்லி தானியேலில் வாசிக்கிறோம், திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறோம். அப்படி இந்த பூமியிலே அந்த கிறிஸ்து ஆட்சி செய்கின்ற பொழுது ஆலயம் கட்டப்படும். அந்த 7 வருடங்களிலே இரண்டாம் அந்த 3 வருடங்கள் ஆலயம் கட்டப்படுகின்ற பொழுது புனிதத்தன்மை வாய்ந்தவர்கள், புனிதர்கள், நீதிமான்கள்லாம் இருப்பாங்க, நேர்மையானலாம் இருப்பாங்க. ஆனால் பலி செலுத்துகின்ற பொழுது கடவுள் எதிர்பார்க்கிற பலியே அல்லாமல் அவன் அருவருப்பான பன்றியின் இறைச்சியின் இரத்தத்தை பலிபிடத்தில் ஊற்றுவான்னு சொல்லி தானியேல் அருவருப்பானது தீட்டான ஒன்றை அவன் அருவருப்பான தீட்டான ஒன்றை செய்வான். அப்போது அதை ஏற்று நிற்கின்ற பொழுது அவர் எல்லோரும் அழிக்கப்படுவார்கள், நிர்மூலமாக்கப்படுவார்கள். அதான் எழுதப்பட்ட புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவர், நேர்மையாளர்கள், நீதிமான்கள் அவனது கையில், எவனது கையில்? அந்த கிறிஸ்துவின் கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, பலவிதமான துன்பங்களும் வியாகுலங்களும் வேதனைகளும் அவர்கள் பட்டாலும் கூட, ஆனால் அவர்கள் தான் நிலைத்திருப்பார்கள். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழுள்ள உலகத்தில் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு தரப்படும். ஏன்னா நிலைச்சு நின்னாங்க, அந்த தீட்டை ஏற்று நின்றாங்க, அந்த கிறிஸ்துவை ஏற்று நின்றாங்க, பலிபீடத்தில் செய்யப்பட்ட தீட்டுக்கு எதிராக நின்றார்கள். ஒரு காலத்தில் இதே ஜனம் கிறிஸ்துக்கு எதிராக இருந்தது. ஆனால் இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் அவனுக்கு அந்த கிறிஸ்துக்கு எதிராக நிற்கிறார்கள். அவன் எல்லா விதமான அவலட்சண காரியங்களையும் அவன் பலிபீடத்தில் செய்கிறான், அதை எதிர்க்கிறார்கள். அதனால் தான் எழுதப்பட்டிருக்கு, உன்னதரின் புனிதர்களை துன்புறுத்துவான், வழிபாட்டு காலங்களை திருச்சடத்தை மாற்ற நினைப்பான். 3.5 ஆண்டுகள் புனிதர்கள் அவனது கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள். அது எதிர்ப்பவர்கள், நேர்மையாளர்கள், நீதிமான்கள் கையில் ஒப்படைக்கப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாங்குவாங்க. ஆனால் கடவுளை கைவிட மாட்டார்கள், கடவுளும் அவரை கைவிட மாட்டார். ஒரு காலம் வருகின்ற பொழுது 1000 ஆண்டு அரசாட்சி முடிந்த பிறகு இவர்களது அரசு தான் நிலைச்சு நிற்கும். அதான் எழுதப்படும், அவர்களது அரசு என்று நிலைக்கும். ஆட்சியும் அரசுரிமையும் வானத்தின் கீழ் உள்ள உலகத்தில் உள்ள அரசுகளின் மேன்மையும் உன்னதரின் புனித மக்களுக்கு, அந்த நேர்மையாளர்களுக்கு, அந்த நீதிமான்களுக்கு, அவனை எதிர்த்தவர்களுக்கு, கடவுள் சார்பாய் நின்றவர்களுக்கு, கடவுளுக்காய் நின்றவர்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா அரசுகளும் அவர்களுக்கு கீழ்ப்படியும், இந்த புனிதருக்கு கீழ்ப்படியும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உலகில் வாழுகின்ற பொழுது அது ஒரு காலத்தில் வரும். ஆனாலும் இந்த உலகில் ஆளுகின்ற பொழுது நமது ஆலயத்தை பாவத்து நிமித்தம் தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாய் காத்து கொள்வோம். நமக்கும் அந்த என்றென்றும் நிலையான வாழ்வை கடவுள் கொடுப்பார். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.